Hi friends, welcome to my channel. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே பை டே யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்டோடைய பேக்கேஜிங் எப்படி பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். பாருங்கள், அந்த பேக்கேஜில் டிசைன் பண்ணக்கூடிய மிஷினரி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலிண்டர் இருக்கும். அந்த சிலிண்டரில் வந்து நமக்கு தேவையான ப்ராடக்டோடைய டிசைன் கொடுத்துருப்பாங்க. அந்த டிசைனை வந்து அதில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அந்த பிரிண்ட் பண்ணும்போது அந்த பிரிண்ட் மிஷினில் இங்க் வந்து நம்ம தேவையான கலர் வந்து கஸ்டமர் சொல்லியிருப்பாங்க. அந்த கலரில் வந்து இன்ஜெக்ட் பண்ணி அதில் வந்து பர்டிகுலர் டெம்பரேச்சரில் பர்டிகுலர் ஸ்பீடில் ரன் பண்ணும்போது அது வந்து பிரிண்ட் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி தான் பிரிண்ட் ஆகிருக்கும். பிரிண்ட் ஆகி கடைசியில் இந்த மாதிரி ரோல் பண்ணுவாங்க. எதுக்கு ரோல் பண்ணுறாங்கன்னா, அடுத்து வந்து லேமினேஷன் செக்டர் இருக்கணும் பொறுத்தவரை ரோல் பண்ணுவாங்க. சரிங்களா? எதுக்கு லேமினேஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இதுதான் லேமினேஷன் பண்ணக்கூடிய மிஷினு. எதுக்காக லேமினேஷன் பண்ணாங்கன்னா, அது மேலே இருக்கிற பிரிண்டிங்லாம் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் எந்த டேமேஜ் இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக பேக்கேஜிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக லேமினேஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? பாருங்கள், இதுதான் வந்து லேமினேஷன் பண்ணக்கூடிய மிஷினு. இந்த மாதிரி தான் லேமினேஷன் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து பர்டிகுலர் ஸ்பீடில் டெம்பரேச்சரில் க்ளூ வச்சுருப்பாங்க. சம் க்ளூ, அந்த க்ளூ யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி லேமினேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த லேமினேஷன் பண்ணப்போ அது சரியான அளவில் இருக்கான்ட்டு பாருங்கள். இந்த மிஷின் தான் செக் பண்ணணும். ஓகேங்களா? கலர் கரெக்டாக இருக்கா, பேக்கிங்கில் கரெக்டாக இருக்கான்ட்டு இந்த மிஷின் செக் பண்ணும். அப்புறம் வந்து ஃபைனலாக ரோல் பண்ணும். ரோல் பண்ணி பவுச்சிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புங்க. பாருங்கள், இது லேமினேஷன் முடித்த பேக்கேஜ். அடுத்து வந்து லேமினேஷன் பண்ண பேக்கேஜை வந்து ரோல் பண்ணி பவுச்சிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஓகேங்களா? பவுச்சிங் டிபார்ட்மெண்ட்டுன்றது என்னென்னா, நமக்கு தேவையான சைஸில் எந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து எந்த சைஸில் கட் பண்ணணுன்ட்டு அந்த பவுச்சிங் தான் பண்ணுவாங்க. பாருங்கள் கைஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டே பை டே யூஸ் பண்ணக்கூடிய மேகி நூடுல்ஸ், சக்தி மசாலா, இப்படி தான் பேக்கிங் வந்து பவுச்சிங் போகக்கூடிய ரோல்ஸ். இதெல்லாம் பாருங்கள், இந்த ப்ராடக்ட் எல்லாமே இந்த கம்பெனியில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ப்ராடக்டோடைய பேக்கேஜ் எல்லாமே. ஓகேங்களா? சாக்கோ டபுள் கேண்டி, அது மாத்திரம் இல்லாமல் வாட்டர், பிஸ்னரி வாட்டர், நிறைய கம்பெனியோடைய ப்ராடக்டினுடைய பேக்கேஜ் எல்லாமே இங்கே தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், இது வந்து ஃப்ரூட்டி பேக்கேஜ் 10 ரூபா பேக்கேஜ், 20 ரூபா பேக்கேஜ் வரும் இல்லைங்களா? இந்த பேக்கேஜினுடைய இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேக்கேஜ் வந்து சைஸ் வைஸ் ஏதாவது டேமேஜ் இருக்கா, இல்லை ஏதாவது டேமேஜ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கான்ட்டு செக் பண்ணுவாங்க இந்த மிஷினரியில். இதான் வந்து பவுச்சிங் ஏரியா. இந்த பவுச்சிங் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிரிண்டிங் ஏதாவது டேமேஜ் இருந்தால் இந்த மிஷினில் செக் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த ரோலை கேன்சல் பண்ணிவிட்டு நியூ ப்ராடக்ட் வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த ஃபைனல் ஏரியாவில் செக் பண்ணி முடிச்சோடனே டிஸ்பேட்ச் அனுப்புவாங்க. டிஸ்பேட்ச் அனுப்பிச்சதையும் அங்கே வந்து பேக்கேஜ் வந்து எந்த கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தாங்களோ அந்த கஸ்டமருக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதே மாதிரி இந்த ஆப்பிள் ஜூஸ்னு இருக்கு இல்லைங்களா? இந்த ஆப்பிள் ஜூஸ் ஃபிஸி ஆப்பிள் ஜூஸ், அந்த ஆப்பிள் ஜூஸோட ஸ்மால் சைஸ் பேக்கேஜ். ஓகேங்களா? இந்த ஸ்மால் சைஸ் பேக்கேஜும் இப்படி தான் ரோல் பண்ணுவாங்க. ரெண்டும் சேம் ஃப்ரூட்டியும் சரி, ஃபிஸி ஆப்பிள் ஜூஸும் சரி, ரெண்டும் ஒரே மாதிரி தான் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் மோட்டார், ஆட்டோமேட்டிக் மோட்டார்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா? அந்த மோட்டார்ஸுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் பேக்கேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். பாருங்கள், இதுதான் வந்து வேரியன்ட் சைஸில் இந்த பேக்கேஜில் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லலாம், டிவிஎஸ்ஸு, அசோக் லேலண்ட். இந்த மிஷினரியில் வந்து அசோக் லேலண்ட், டிவிஎஸ் கம்பெனியுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது இல்லையா? அந்த ஸ்பேர் பார்ட்ஸினுடைய கவர் மேனுஃபேக்சரிங் மிஷினரி. இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷனு. இதெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? பாருங்கள், இப்படி தான் வந்து ஃபைனல் டிஸ்பேட்ச் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ் வேரியண்ட்டு, பிக் சைஸ் வேரியண்ட்டு, மீடியம் சைஸ் வேரியண்ட்லேயும் 3 வேரியண்ட் சைஸில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சின்ன ஸ்மால் பார்ட்ஸ்லாம் ஸ்மால் சைஸ் பேக்கேஜ், மீடியம் சைஸ் பேக்கேஜ், பிக் சைஸ் பேக்கேஜ்ன்ட்டு 3 வேரியண்ட்டான பேக்கேஜில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இங்கேருந்து ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. இப்படி தான் வந்து ஒவ்வொரு கம்பெனியும் தேவையான ப்ராடக்டோடைய பவுச்சிங் கவர்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.